ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. இயேசுவின் வார்த்தைகளை கேட்க வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். நீங்க இந்தியால இருந்தாலும், நீங்க இன்னொரு தேசம் எங்க இருந்தாலும், உங்களுக்கு இது காலை மதியம் சாயந்தரம் எதுவாக இருந்தாலும், இன்னொரு முறை நீங்க யூடியூப்ல லைவ்ல இல்லாம அப்புறம் கேட்கிறவங்களா இருந்தாலும், நிச்சயமா தேவனுடைய வார்த்தைகள் நம்மை அது சந்திக்கும், நம்மோடு பேசி நம்மை சரி செய்யுமாகவே தேவனுடைய வார்த்தையின் மேல மனதை செலுத்துங்க. வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஜீவ ஊற்றல்லவா? உம்முடைய வார்த்தை வெறுமையாய் வராதென்றீரே, அதை அனுப்பின கிரியையை முடித்தும் இடத்துல திரும்பும் என்றீர். வானத்திலிருந்து பனி பொழிந்து பூமியை நினைத்து விளைச்சலை கொடுக்கிறபடி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் இதயத்தில் விதைக்கப்படும் போது எங்கள் இதயத்தில் கனி கொடுக்கும் என்று விசுவாசிக்க உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் பத்திரப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? செய்திகளை கேட்டு பயப்படுறீங்களா? ஒவ்வொரு நாளும் புதுசா சொல்லுகிறாங்க. சில முறை நிஜமா இருக்கும், சில முறை அது நடக்கும், சில முறை அது நடக்காது. ஒரு பக்கம் அநேக போராட்டங்களை குறித்து, இன்னொரு பக்கம் இப்ப ஃபேக் நியூஸ் நிறைய போகுதுல. எதை நம்பணுமோ நம்ப கூடாதோ தெரியல. உலகத்தில் அநேக இடத்தில் இயற்கை பேரிடர்கள் இருக்கு. எப்பொழுது என்ன நடக்குமோ, வாழ்வாதாரம் என்ன ஆகுமோ என்று, இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் கூட நாம திகிலும் பயமும் வேதனையும் மனதில் வைத்துக்கொண்டா மனுஷன் என்ன செய்ய முடியுங்க? நீங்க கவனிச்சு பாருங்க. திகிலோடு இருக்கிறவங்க எதையாவது சாதிக்க முடியுமா? வேதனைப்பட்டு கொண்டே உட்கார்ந்து இருக்கிறவங்க இன்னொரு அடி முன்னுக்கு வைக்க முடியுமா? நேற்றைய குறித்தே யோசித்துக் கொண்டு இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில எதையாவது சாதிக்க முடியுமா? அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நேற்றை குறித்து வெசனப்பட வேண்டாம், நாளைய குறித்து கவலைப்பட வேண்டாம், எந்த நாளின் தீங்கு அந்த நாளுக்கு போதும். இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்தவங்க உலக கவலைகளுக்கு, உலகத்தின் ஈர்ப்புகளுக்கு அடிபணிய மாட்டாங்க. விழித்திருந்து ஜெபிப்பதன் மூலமா சாத்தானின் தந்திரங்களை அறிந்து அதை எதிர்த்து நிற்பாங்க. முக்கியமாக நாம கடைசி காலத்தில் இருக்கிறோம், கர்த்தரின் வருகையின் காலத்தில் இருக்கிறோம். வருகையின் அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கு. ஏசாண்டவர் வந்தாரு, உலகத்துல பிறந்தாரு என்று நம்ம பாட்டு பாடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஏசாண்டவரின் இரண்டாம் வருகையும் இருக்கு என்கிற விஷயத்தை நம்ம இயேசுவை குறித்த நற்செய்தியை சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவை குறித்து அவர் வரப்போகிறார்னு சொல்லணும். அவர் மேய்ப்பராக வந்தாரு, ரட்சகரா வந்தாரு, தாழ்மையா வந்தாரு. ஆனால் இந்த முறை அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறாரு, ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறாரு. அவர் தீர்ப்பு செய்வதற்கு வரப்போகின்றாரு. கெர்ஜிக்கும் சிங்கத்தை போல வரப்போகிறார் என்று வசனம் தெரிவிக்கிறதுங்க. அதற்காக நாம, அவர் வருகைக்காக நாம ஆயத்தப்படணும். பாருங்க, லூக்காவின் சுவிசேஷம் 21 அதிகாரம் 34 வாசிக்கின்றேன். லூக்காவின் சுவிசேஷம் 21:34. உங்கள் இருதயங்கள் ஒருவேளை பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் நீங்கள் உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. என்னங்க? பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலைகளினாலும் வெறியினாலும் உங்கள் இருதயம் பாரமடைந்திருக்கும் பொழுது, அந்த நாள் எந்த நாள்? கர்த்தருடைய வருகை நாள் திடீரென்று உங்கள் மீது வராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். மயக்கமா இருந்தால் எந்த நேரத்தில் ஆகிலும் நாம சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து விடுவோம். இந்த மயக்கம் என்பது ஆவிக்குரிய மயக்கத்தில் இருக்கிறாங்க அநேகர் இன்றைக்கு. அவங்க ஜெபிக்கிறாங்க, ஆனா அந்த மயக்கத்திலேயே ஜெபிக்கின்றாங்க. மந்தமாக தான் அந்த ஜெபம் வருகிறது. இன்றைக்கு உபவாச கூட்டத்துக்கு போறவங்க நிலைமைய பார்த்தால் அது என்னமோ உபவாசத்தினாலே வருகிற சோர்வு நினைப்பாங்களோ, அல்லது அப்படி ஜெபித்தால் தான் ஆண்டவர் கேட்பார் நினைப்பாங்களோ. என்னமோ அநேகர் எதையோ இழந்தது போல, ஏதோ சோக முகத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவரே என்பது போல ஜெபிக்க நினைக்கிறாங்களே தவிர, அட தேவனுடைய நன்மைகளுக்காக அவரை துதித்துக் கொண்டு அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிறவங்க
எப்பொழுது என்னுடைய ஆண்டவர் வருவாரு, நான் அவருடைய ராஜ்யத்துல சேருவேன் என்று வாஞ்சையோடு எதிர்பார்க்கணும்லங்க. உலக கவலைகள் இருக்கும்போது அப்படின்னா என்ன சாப்பிடுவோம், என்ன குடிப்போம், என்ன உடுத்துவோம் என்கிற இப்படிப்பட்ட கவலைகள் அதோடு முடிஞ்சுதா? வீடு கட்ட வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், விளைச்சல் கெட்டுருமோ, மழை வரப்போகுது, புயல் வரப்போகுது. அநேகர் வீட்டு வேலைகள் வைத்துக் கொண்ட பிறகு ஆரோக்கியமும் கெடுத்துக்கிறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையும் கெடுத்துக்கிறாங்க. தேவனுடைய சித்தத்தில் வீட்டை கட்டுங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் வீண்தான். என் வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின்படியாக அஸ்திபாரத்தை போட்டு தன் வீட்டை கட்டுகிறவன் பாக்கியவான். காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் அந்த வீடு அசையாமல் இருக்கும். சும்மாவே கடனை வாங்கி லோன் எடுத்து உங்களுக்கு இருக்கிற கற்பனைக்கு எதையோ நினைத்து கடகடவென்று அஸ்திபாரம் இல்லாமல் மணல் மீது கட்டி முடித்தவன் சீக்கிரமாய் முடிப்பானோ என்னமோ. புயல் அடிக்கும் போது, காற்று அடிக்கும் போது அந்த வீடு அது நிலை நிற்காதுங்க. அது நமக்கே தெரியும்ல, அடித்துக்கொண்டு உடைஞ்சு இல்லாம போயிடும். தேவன் மேல நம்பிக்கையா இருங்க. தேவன் ஏற்ற நேரத்திலே எல்லாம் நமக்கு கைகூடி வரும்படியாக செய்வார் என்று விசுவாசத்தை வைங்க. உலகத்தில் இருக்கிறவைகளுக்காக கவலைப்படாதீங்க. லௌகீக கவலைகள், உலக சம்பந்தப்பட்ட துக்கங்கள், பயங்களை விட்டுவிடுங்க. அவை நம்மை ஆவிக்குரிய நிலையில மந்தமான நிலைக்கு கொண்டு சென்று விடும். பெருந்திண்டினாலும் இந்த பெருந்திண்டிக்கு இன்றைக்கு ஒரு எல்லையே இல்லைங்க. எவ்வளவு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க ஜனம். எத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ், எத்தனை கேஎஃப்சிஸ், எத்தனை ஸ்டார்பக்ஸ், இன்னும் என்ன பெயர்கள் எனக்கு தெரியாது, நிறைய இருக்குங்க. ஆந்திரா ஃபுட்டு, தமிழ்நாடு ஃபுட்டு, கேரளா ஃபுட்டு, பாப்பா அந்த ஜொமேட்டோல போய் தேடிக்கொண்டு இருப்பாங்க சிலர். எத்தனை விதமான டேஸ்ட், எத்தனை விதமான ஃபுட்டு. எவ்வளவு மிட் நைட் ஆனாலும் நடுராத்திரியில கூட கிடைக்குது இல்லங்க. பெருந்திண்டினால் ஜனங்கள் சாப்பிட்டு கொண்டு குடித்துக் கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய வருகையின் அடையாளம் இது. சாப்பாட்டுக்கு தான் முக்கியத்துவம். இன்றைக்கு பாருங்க, சாப்பாடு மந்தம். சாப்பிடுவதோடு கூட இன்றைக்கு நிறுத்திடுறாங்களா என்ன? சாப்பிட்டது ஜீரணிக்க குடிக்கிறாங்க. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரன் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுதுங்க. சாப்பிடணுங்க, வாழ்வதற்காக சாப்பிடணும். ஆனா சாப்பிடவே வாழ்கிறவங்களா இருந்தா எப்படி? மந்தமாக ஜீரணித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு சாப்பிட்டு கஷ்டப்படுவது எதுக்கு? விழித்துக் கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொன்றிலும் கொஞ்சமாக எடுத்துப்பாங்க, அளவாக இருப்பாங்க. அளவோடு இருங்க. சாப்பிடுற விஷயத்துல, தூங்குற விஷயத்துல, எந்த விஷயமா இருந்தாலும் நீ அளவோடு இரு என்று அன்றைக்கு பவுல் தீமோத்தேயுவை எச்சரித்தாரு. தேவன் கொடுத்தவைகள மன திருப்தியாயிரு. போதும் என்ற மனதுடனே கூடிய பக்தி மிகுந்த ஆதாயம். பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடைந்திருக்கும் போது அந்த நாள் உங்கள் மீது வராதபடிக்கு உங்கள் விஷயமாக நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். அந்த நாள் பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல எதிர்பாராத நேரத்தில் வரும். கர்த்தருடைய வருகை நாள் ஒரு நேரத்தில் அல்ல, ஒரு தேசத்தில் அல்ல, ஒரு இடத்துல அல்ல. என்னங்க, பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் திடீர் என்று அது வரும். கண்ணிமைக்கும் நேரத்தில் அற்புதமாக நடக்கும். மண் சரீரம் மகிமையின் சரீரமாக மாற்றப்பட்டு அவரை விசுவாசிக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. கைவிடப்பட்டவர்கள் நிலைமை ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. பூமியின் மேலெங்கும் வரப்போகிற கர்த்தருடைய வருகை நாளுக்காக ஆயத்தப்படுங்கள். 36ஆம் வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு, கிறிஸ்துவின் முன்பு நிற்பதற்கு பாத்திரவான்களாக மாற தெளிவாக எழுதியிருக்கு. பாத்திரவான்கள் ஆகும்படிக்கு, தகுதியானவர்களாகும்படி விழித்திருந்து எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டு விழித்துக் கொண்டு இருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டு விழித்துக் கொண்டு இருங்கள். ஜெபம் என்பது உங்க இருதயத்திலிருந்து வருகிற ஒரு தூபத்தை போல இருக்க வேண்டும். ஜெபிக்கிற மனதை கொண்டு இருக்க வேண்டும். ஜெப எண்ணங்களோடு நிறைந்திருக்கணும். அந்த ஜெபத்திலே
நம்ம விண்ணப்பத்தால, நம்ம தேவைகளால, நம்ம நிலையினால நாம தேவனோடு கனெக்ட் ஆவது போல இருப்பது ஜெபமே தவிர, ஏதோ கடகட 4 வார்த்தைகளை சொல்லி ஆமென் என்று சொல்லி என் ஜெபம் முடிந்தது என்று சொல்லுகிறவங்கள பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. ஜெபம் முடிஞ்சு போவாதுங்க. ஒருவேளை வார்த்தைகளின் ஜெபம் முடிந்து போகலாம், வெளியரங்க ஜெபம் முடிந்து போகலாம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு செய்கிற ஜெபம், இடைவிடாமல் செய்யக்கூடிய ஜெபம், ஜெப ஆவியை கொண்டவர்களாக நம்ம தேவனோடு சம்பாஷிக்கிற அந்த உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள நம்ம வளர வேண்டும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம். உங்க சபையில உபவாச கூட்டத்துக்கு போங்க. உபவாச கூட்டத்துல விழிப்போட இருந்து ஜெபிங்க. உங்களுக்காக மட்டும் ஜெபிப்பது கிடையாதுங்க. கர்த்தர் வந்தா ஒருவேளை நீங்க ஆயத்தமா இருக்கலாம். ஆனா உங்க வீட்டுல இருக்கிறவங்க நிலைமை எப்படி? உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிலைமை எப்படி? அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க ஆயத்தப்படுங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ஆயத்தப்படுத்துங்க. அதற்குதான் நம்ம ஜெபம் தொடர்ந்து கொண்டே போய்கொண்டே இருக்கோங்க. அது நம்ம ஜெபம் நமக்கு மட்டும் செய்து கொண்டு நிற்பது அல்ல, நம்முடைய வீட்டாருக்காக, மற்றவர்களுக்காக, ஒவ்வொருவருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜனங்கள் எல்லாருக்காக விண்ணப்பிக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனம் எச்சரிக்குது. ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லா ஜனத்துக்காகவும் ஜெபிக்கணும். அப்பதான் நீங்க சுகமா இருப்பீர்கள் என்று தேவனுடைய வசனம் எச்சரிக்கிறது. எத்தனை பேருக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் நீங்க ஜெபிக்கிறீங்க? எவ்வளவா நீங்க தேவ ஆவினால நிரப்பப்பட்டு ஜெபிக்கிற இருதயத்தை கொண்டு வாழ்கிறீங்க? தேவனோடு உறவாடுகிற வாழ்க்கையை கொண்டு இருக்கிறீங்க? அவரோடு பேசிக்கொள்வது, அவருடைய வார்த்தையை கேட்பது என்பது எவ்வளவு உன்னதமான அனுபவமோ உங்களுக்கு தெரியுமாங்க? ஜெபம் செய்யுங்க. ஜெபம் வரலன்னு சொல்றீங்களா? ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் கற்றுக்கொள்ளணுமா? ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்திலே தான் ஜெபத்தை கற்றுக்கொள்ள முடியும். நீ வாயை திறந்தால் அதை நிரப்புவேன் என்றார். ஜெபம் வராவிட்டா ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆவியானவர் நம் பட்சம் இருந்து நமக்காக ஜெபத்தை செய்ய வைப்பார். மயக்கத்தை விடுங்க, அலட்சியத்தை விட்டுருங்க. உலகத்தை குறித்து கவலைப்படாதீங்க. எது இருக்கோ இல்லையோ, எதுக்குங்க அதை குறித்து கவலை? ஆண்டவர் வந்தா அல்லது நம்ம செத்தா இதெல்லாம் இங்க தானங்க இருக்கும். நம்ம ஏதாவது எடுத்துக்கொண்டு போக முடியுமா? எதையும் கொண்டு செல்ல முடியாது. நிர்வாணிகளாக வந்தோம், நிர்வாணிகளாக சென்று விடுவோம். ஏதோ ஒன்று இருக்கும், ஒன்று இல்லாம இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு சில குறைவுகள், சில கஷ்டங்கள் இருக்கும். அதை குறித்தே கலங்கி உட்கார்வது எதற்கு? என் தேசம் பரலோகம், என் ராஜ்யம் பரலோக ராஜ்யம், என் குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது என்கிற விசுவாசம் இருக்கிறவங்க மேலானவங்க மேல மனசு வைப்பாங்க. பாருங்க, ஜெபம் செய்யறவங்க தேவ தரிசனங்களை பெற்றுக்கொள்ளுவாங்க. இந்த உலகத்தை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. காணப்படாத தேவனுடைய காரியங்களை, மகத்தான தேவனுடைய விஷயங்களை அறிந்து கொள்ளுவாங்க. எஸ், காணப்படுவதெல்லாம் அனித்தியமானது, காணப்படுவதெல்லாம் அனித்தியமானது, காணப்படாதது நித்தியமானது. அந்த காணப்படாததை பார்க்க வேண்டும் என்றால் அது ஜெபத்தின் மூலம் நம்ம மனக்கண்கள் திறக்கப்படணும். ஜெபம் செய்கிறவங்க மனக்கண்கள் திறக்கப்படுமாகவே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சௌந்தரியத்தை, அவருக்குள்ள இருக்கும் எல்லா அறிவு, ஞானம் என்னும் பொக்கிஷங்களையும் பார்க்க முடியுங்க. மன திருப்தியோடு இருப்பாங்க. கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கும்படியாக விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க. நீங்க எல்லாரும் கர்த்தருடைய வருகை நேரத்துல, நான் கூட, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று, அவர் ராஜ்யத்துல நம்ம இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே மந்தமா இல்லாம விழிப்போட இருந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய வருகைக்காக காத்திருப்போம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, இன்னொரு முறையும் சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, நீர் இன்றைக்கு வந்தால் நாங்கள் ஆயத்தமா என்று பரீட்சித்து பார்க்க, எந்த நேரத்தில் நீர் வருவீரோ தெரியாதாகவே, காலையோ மாலையோ மதியமோ நடு ராத்திரியோ திருடனைப் போல வருவேன் என்றாகவே, விழித்திருந்து ஜெபிப்பதற்கு, ஆயத்தமாக இருந்து சுற்றியிருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு, குடும்பம் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு உம்முடைய வருகையிலே உம்மை எதிர்கொள்ளுகிற மணவாட்டி சபையிலே பங்குள்ளவர்களா இருக்க, இன்றைக்கும் இந்த லைவ்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வருகைக்காக ஆயத்தப்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென்.
தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்களை பாரங்களே நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்கிற நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. இந்த சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க பெயரும் ஊரும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. தமிழ்ல மட்டுமல்ல, டாக்டர் ஜே பால் ஹிந்தி, அதே போல தெலுங்கு, மலையாளம், பெங்காலி, இன்னும் மற்ற மொழிகளை கூட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழோடு கூட தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா மொழிகள்ல கூட அனுதின தியானம் ஒளிபரப்பப்படுது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மற்ற மொழி பேசுகிறவங்களா இருந்தா ஷேர் பண்ணுங்க. பாரம் நிறைந்த இந்த ஊழியத்துல நீங்களும் உதவி செய்ய விரும்பினால், கர்த்தர் உங்களை ஏவினால், உங்களால் முடிந்தது நீங்க செய்து கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காரியத்துல மேலும் விவரங்களுக்காக ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க போன் பண்ணுங்க அல்லது நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.